இன்றைக்கி நம்ம சேனலில் ரோஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் அதே சுவையிலே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 3 பொருட்களை வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக இந்த ரோஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரோஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ரோஸ் மில்க் செய்கிறதுக்கு நம்ம அதுக்கு முன்னாடி ரோஸ் சிரப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரோஸ் சிரப் செய்கிறதுக்கு நான் 1/4 கிலோ பன்னீர் ரோஸ் எடுத்து பெட்டல் தனியாக காம்பு தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு 4 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 4 டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியை இந்த பெட்டல்ஸில் ஊற்றி நைட்டு ஃபுல்லாக இதை அப்படியே மூடி எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஊறிச்சேன்னா அந்த சுடு தண்ணியில் அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா அதில் இறங்கும். அதனால் நம்ம நைட்டு ஃபுல்லாக வச்சிடலாம். இதை இப்போது நைட் ஃபுல்லாக நல்லா ஊறிருக்கு. இந்த பெட்டல்ஸ் நல்ல எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கியிருக்கு. கலர் பாருங்கள், நல்லா அந்த பூவில் இருக்கிற சாரெல்லாம் இறங்கியிருக்கு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ரோஸ் வாட்டரு ஃபில்டர் பண்ணியாச்சு. இது கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு கடையில் விற்கிற மாதிரி அதே கலரில் வேணுங்கிறதுக்காக நான் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இது நேச்சுரல் கலர் கொடுக்கும். இதை நல்லா பொடியை கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி நம்ம ஜூஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரோஸ் சிரப்பை சேர்த்துக்கலாம். ரோஸ் சிரப்பை சேர்த்துட்டு இதோட நம்ம சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/4 கிலோ பூவுக்கு 1/2 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பீட்ரூட் சாறு சேர்த்துக்கலாம். இது நேச்சுரலான கலர். இது ஃபுட் கலருக்கு பதிலாக இந்த மாதிரி பீட்ரூட் சாறு சேர்த்தோம்னா நமக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம கடையிலலாம் வாங்குகிற ரோஸ் மில்கில் பார்த்திங்கன்னா நீங்கள் அதில் ரொம்ப கெமிக்கல்லாம் சேர்த்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்குறத விட பிள்ளைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி வீட்லேயே ரெடி பண்ணி கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதித்து நுரை பொங்கி வருது. அது மேலே இருக்கிற நுரையெல்லாம் நம்ம ஒரு கரண்டி வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். அது நம்ம சர்க்கரை எல்லாம் சேர்த்தோம்ல, அதில் இருக்கிற டஸ்ட்டு அழுக்கெல்லாம் வரும். அது சுத்தமாக அந்த டஸ்ட்டெல்லாம் இல்லாமல் அந்த நுரையெல்லாம் எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாத. இப்போது 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதித்து வந்திருக்கு. நம்ம எந்த அளவுக்கு சிரப்பை நல்லா கொதிக்க விடுறோமோ அந்த அளவுக்கு சிரப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கலாம். நான் 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். இது நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால். இது நான் ஃப்ரிட்ஜிலேருந்து நல்லா ஜில்லுன்னு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த பாலில் நம்ம ரோஸ் சிரப்பை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப்பை சேர்த்துருக்கேன். நமக்கு கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் அதே சுவையிலே இருக்கும் இந்த ரோஸ் சிரப்பு. இந்த மாதிரி சிரப்பு ரெடி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாட்டிலில் வச்சு 1 மாதம் வரைக்கும் கெடாது இந்த ரோஸ் சிரப்பு. இப்போது கார்னிஷிங்காக நான் பாதாம் பிஸ்தா மேலே பொடி பண்ணி தூவி விட்டுருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரோஸ் மில்க் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.